வெய்ய காலம் வந்துருச்சு. அந்த வெய்ய காலத்திற்கு தகுந்த ஒரு டிஷ்ஷு இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நீர் பூசணி, சாம பூசணி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. வெய்யலுக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான அருமருந்து. அதாவது வெய்ய காலத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நீர் சத்து வந்து கொஞ்சம் அதிகமாக குறையும். ஏன்னா வெய்ய காலத்தில் ரொம்ப அதிகமாக குறையும். அந்த நீர் சத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த பூசணிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்குது, விட்டமின் இருக்குது, அயன் இருக்குது, நிறையா ஜிங்க் இருக்குது. ஸோ நிறையா உடம்புக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. உடம்பை இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். அல்சர் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது ஒரு புது விதமாக பார்க்குறோம். ஏன்னா இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு சிறுநீரகக்கல், கிட்னி ஸ்டோன் இந்த பிரச்சனைகள் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் வந்தபின் பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிசன் எடுத்தோம்னா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 35,000 வரைக்கும் செலவாகும். அது செலவே இல்லாமல் வருமுன் காப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ 200 இருக்கும் இதோட வெயிட். இதோட மொத்த காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 45 ரூபா தான். இதை வச்சு எப்படி இந்த கிட்னி ஸ்டோனுக்கு உண்டான மருந்து அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இப்போ பார்க்கலாம். பூசணிக்காயை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவிடணும். ஏன்னா அது வந்து அதில் ஒரு சாம்பல் மாதிரி ஒரு இது இருக்கும். அதை நல்லா தேய்ச்சி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தேய்ச்சி கழுவிடணும். நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தேவையான சைஸுக்கு சின்ன பீஸாக ஒரு பீஸாக கட் பண்ணி அதில் உள்ள விதைகளை எல்லாம் எடுத்துட்டு தோலை வந்து நீக்கக்கூடாது. தோலை நீக்காமல் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். நல்லா சின்னதாக மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காயுடைய தோல் மேல் தோலை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. நம்ம கீரை காய் பொரியல் பண்ணும் பொழுது மற்றதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேல் தோலை ரிமூவ் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் தோலை வந்து செதுக்கக்கூடாது. மேல் தோலை செதுக்காமல் அப்படியே சின்ன பீஸாக போட்டுக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம ஜூஸ் அடிக்கணும், மிக்சியில் போட்டு ஜூஸ் அடிக்கணும். சின்ன துண்டுகளாக வெட்டினதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுக்கலாம், மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். சிலருக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இதில் உப்பு போட தேவையில்லை. 2 மிளகு இதை போட்டுக்கலாம். காய் வந்து போட்டோம்னா அந்தளவுக்கு ஜூஸ் ஆகாது. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அது வடிகட்ட தேவையில்லை, அப்படியே குடிச்சிடலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வந்து இதை வந்து ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுநீரக பையில் உள்ள கல்கள் வந்து உடஞ்சி வெளியில் வந்துடும். ஓரளவுக்கு சின்ன சைஸாக இருந்தால், ரொம்ப பெருசாக இருந்தால் முடியாது, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி வெளியில் வந்துடும். இதை வாரத்துக்கு ஒரு நாள், இப்போதைக்கு வெய்ய காலம் அப்படிங்கிறனால வாரம் ரெகுலராக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெறும் ஜூஸு. இந்த ஜூஸ் வந்து சிலருக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இதில் ஒரு 4 மிளகு போட்டுக்கலாம். சர்க்கரை போட வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா பல மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ணலாம். வயிறு வந்து குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலராக சாப்பிடும்போது இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை வந்து ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடும். ரெகுலராக சாப்பிடும்போது உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் பூரா வெளியில் வந்துடும். வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது நல்லாயிருக்கும். ஆச்சுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.